பாருங்கள். இப்போ அதை விட மோசமான விஷயம் என்னென்னா, இந்த மரங்கள்லாம் பாருங்கள். இந்த பழைய மரங்கள், பல மரங்கள் வச்சு ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே இன்றைக்கி காற்றுல விழுந்து போச்சு. இது என்ன விஷயமா நம்ம எடுத்துக்கிறது? மரமும் இயற்கை, காற்றும் இயற்கை, ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து போட்டி போட்டு ஒன்று விழுகுதான்னு நமக்கு தெரியல. இல்லை இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட்டு, இன்றைக்கி மே 4ஆம் தேதி. மேபி ஒரு வேளை இந்த பழைய மரங்கள்லாம் விழுந்தது புதிய விஷயத்துக்கான ஆரம்பமாக இருக்குமா? ஏன்னா நமக்கு தமிழர் பண்பாட்டில் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது வந்து ஒரு போகி பண்டிகை. இது வந்து வருத்தப்படுறதுக்கோ இல்லை வந்து கோவப்படுறதுக்கான விஷயம் கிடையாது. உண்மையிலே ஒரு விஷயம் போனால் தான் ஒரு விஷயம் வர முடியும். இது வந்து நம்ம பாரம்பரியமாகவே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த பண்டிகை. இங்கே பாருங்கள், இது ஒரு சிம்பிளாக எடுத்துக்கணும். இது நம்ம ஜோசியம் பார்க்குற மாதிரி சொல்லலை, பட் சொல்கிறேன். கரெக்டாக இன்றைக்கி இது நடந்திருக்கு. இந்த காற்றுல நடந்திருக்கு. இந்த காற்றை வந்து ஓட்டாகவும் விழுந்த மரங்களை வந்து பாரம்பரிய கட்சிகளாகவும் மிச்சம் நிற்கிறத புதுசாக வந்திருக்க கட்சிகளாகவும் நம்ம எடுத்துக்கலாமா? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தப்பு ரைட்னு எதுவும் இல்லை, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் தெரியும். பட் ஒரு சிம்பிள் தானே இருந்தா ஓகே. இதான் இப்போதைக்கு உள்ளது. பாருங்கள், வேரோட பிடிங்கிருக்கு பாருங்கலாம். இதெல்லாம் என்ன மீன் பண்ணுது? நான் பழைய மரம். ஆமாம், பயங்கர காற்று. அதான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாமரம்லேருந்து காய் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. பாருங்கள், எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அவ்வளோ வேகம். இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம காரை அங்கேயே நிப்பாட்டிட்டோம், கொண்டு வரல. பாருங்கள், எல்லாமே நல்ல காய், தரமான காய் இப்படி இருக்குது எல்லாம். ஆமாம், இந்த மாதிரி இருந்திருக்கு. பார்ப்போம் என்ன வருது. இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து நிறையா வேரோட பிடிங்க கிடக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சிம்பிளாக பாருங்கள். இப்போதைக்கு தான் மீனாட்சி ஜானி இருக்குது. ஆமாம், கோழிகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு.